ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் இல்லாம கோடல கொலை போறீங்கடா. மறந்துட்டா உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன். அவ்வளவு ஒரு தரக்குறைவா சேனாபதியோட கேரக்டரைசேஷன் கொண்டு வந்தது. அந்த படத்தை முதல் பாகத்தை ரசிச்சு பார்த்த என்ன மாதிரி பல கோடி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம், ஏமாற்றம், வலி, கோபத்தை ஏற்படுத்தின்னு சொன்னா அது மிகையாகாது. வெல்கம் பேக் டு அவர் 3 Manch யூடியூப் சேனல். நீங்கள் இருந்திருப்பது மூவி ரிவ்யூ செக்மெண்ட். நான் உங்கள் CK யோகேஸ்வரன். இன்னைக்கு எந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயற்றி உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்து அதன் பிறகு நடிகர் சித்தார்த், ராகுல் பிரீத் சிங், பிரியா பவன் சங்கர், மறைந்த நடிகர் விவேக், பாபி சிமான் சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த இந்தியன் 2 திரைப்படம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது ரிவ்யூன்னு சொல்கிறத விட மோர் தென் ரிவ்யூ, இது ஒரு ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். ஸோ நல்லா உட்காந்து படத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். படத்தை நீங்கள் பார்க்கலனா கூட இந்த வீடியோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பாயிலர்லாம் இல்லாமல், மெயின் ட்ராக்லாம் எதுவும் இல்லாமல் இந்த படத்தோட டெக்னிக்கல் அந்த பிறகு ஓவர் வியூ மட்டும்தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இந்தியன் 2-ஐ ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க. படம் பிளாட் எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக முதல் பாகம் பார்த்துருப்போம். இந்தியன் பார்ட் 1ல் நம்ம சேனாபதி அவரோட மகனை கொலை பண்ணிட்டு வேற நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாரு. அப்போ அங்கேருந்து கால் பண்ணி, நான் ஒன்றும் இங்கே இறந்து போகலை, நான் இன்னும் இருக்கேன், தப்பு எங்கே நடந்தாலும் நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு சீனோட தான் இந்தியன் பார்ட் 1 முடியும். ஸோ அதே போல் இந்தியன் பார்ட் 2ல் தப்பு நடக்குது. இந்தியன் தாத்தாவை கூப்பிடுறாங்க, அவர் வராரு. வந்த பிறகு அவர் என்னென்ன செய்கிறாரு, செய்த பிறகு அதோட விளைவுகள் என்ன, கடைசியாக என்ன நடக்குது, இதுதான் இந்த 2ஓட ஒரு ஓவர்வியூ. ஸோ படத்தில் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஆஃப்கோர்ஸ் சங்கர் சார் படம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால டெக்னிக்கலி பேச்சே இல்லை. பிரில்லியன்ஸ், சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமிங்லேருந்து கலர் கிரேடிங்லேருந்து அதன் பிறகு படத்தில் அந்த விஎஃப்எக்ஸ் சீன்ஸ், அந்த பிறகு அந்த கர்ட்டூன் சீன்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற விதமாக இருந்துச்சு. குழந்தைங்களும் தேட்டரில் உட்காந்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுற விதமாக ஒரு சில கர்ட்டூன் சீன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்கிறது மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் அனிருத் சாரோட பிஜிஎம் பிராக்கெட்குள்ளே ஏஆர் ரமன் ஹெல்ப்போட. ஸோ சில கட்டத்தில் படத்தில் என்ன நடக்குதுன்னா ரொம்ப சுமாரான ஒரு சில காட்சிகளுக்கு கூட அவரோட பிஜிஎம் ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அனிருத் சார் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை ஏஆர் ரமன் சாரோட துணை கொண்டு ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் உலக நாயகன் அவருடைய ஆக்டிங்க்கு பேச்சே இல்லை. இத்தனை வயசுலையும் அவ்வளோ கெட்டப்ஸு, அவ்வளோ விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப மெனுக்கட்டி அவர் செய்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஆஃப்கோர்ஸ் தட்ஸ் த ரீசன் ஃபார் ஹிம் இஸ் உலக நாயகன். ஓகே, அடுத்ததாக சித்தார்த் அவர்களுடைய நடிப்பு உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. முக்கியமாக ஒரு சில சென்டிமெண்ட் சீன்லாம் ஒரு நடிப்பு உண்மையிலே ஒரு வியக்கத்தக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன், ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் இருக்குது. என்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் மட்டும் பாட்டெலாம் பாடாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்த்திருந்தா ஆடியன்ஸுக்கு இன்னும் சிறப்பாக போய் சேர்ந்துருக்கும். அடுத்ததாக ரொம்ப 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 இந்த படத்தில் ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாக இருக்கிறது கிளைமேக்ஸில் இந்தியன் 3யோட ட்ரெய்லர் ஒன்று வருது. ஸோ அது பார்க்குறப்ப செம்ம ஒரு கூஸ் பப்ஸாக இருக்குது. அந்த கட்டம் அந்த பாரா பாட்டோட அந்த பிறகு இந்தியன் 3 வார் மோட் அப்படிங்கிற ஒரு பாகத்தோட முன்னோட்ட காட்சி இந்த படத்தோட கடைசியிலே காமிச்சிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, இதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு இவ்வளோதான் இருக்குது. ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் பெரிய விஷயம்னு எதுவும் கிடையாது. கொஞ்சம் திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள், இது செஞ்சிருக்கே கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம போய் பார்ப்போம். சங்கர் சார் படம் என்றைக்குமே சங்கர் சார் படத்தில் ஒரு டச் இருக்கும், ஒரு மேஜிக் டச் அவரோட ஒன்று இருக்கும். ஒன்று அவர் கொண்டு போகிற ஸ்டோரி ஃப்ளோவாக இருக்கட்டும், அவரோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் கொடுக்குற முக்கியத்துவமாக இருக்கட்டும். இதுக்கு முன்னே வெளியே சிவாஜி த பாஸ், சன்னியன், முதல்வன், அதை பிறகு எந்திரன், அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப முதல் பாகம் இந்தியன் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப அப்படி ஒரு யூனிக்னஸ் சங்கர் சார் ஃபிலிமில். அந்த யூனிக்னஸ் சங்கர் சாரோட படம் அப்படிங்கிற யூனிக்னஸ் இந்த படத்தில் முடிகிற வரைக்கும் தெரியவே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவரு கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்ச அட்லி அவர்களே ஜவான் அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சங்கர் சார் படம் மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த படத்தில் சங்கர் சாரோட மேஜிக்கை அசிஸ்டன்ட் டைரக்டர் யூஸ் பண்ணி எடுத்து அந்த படம் கிட்டத்தட்ட 1000 crores கிட்ட அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ண சங்கர் சாருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது படம் பார்த்து இருக்கிறப்ப எல்லாரும் முணுமுணுத்துக்கு இருந்த விஷயமாவே இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சேனாபதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். பார்ட் 1ல சேனாபதி அப்படின்னு பேர் சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை இந்த படத்துல கூட்டி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. அதாவது அந்த கேரக்டர் கொண்ட யூனிக்னஸே இந்த படத்துல அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதாவது சேனாபதி நிறைய பேச மாட்டாரு,
கட் அண்ட் ரைட்டா ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருவாரு. அரசாங்கத்தை பெருசா டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஆள் இல்லை. ஆனா இதுல அது எல்லாமே உல்டாவா நடக்குது. வந்தோடனே சொல்றாரு, இந்த மாதிரி வந்து உங்க வீட்டு இருக்கிற கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பை அவங்ககிட்டே கொடுத்துறாரு. ரெண்டாவது வந்து என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காருங்க. பேசிக்கிட்டே இருக்காரு. ஆடியன்ஸுக்கு ஒரு கட்டம் முகசுளிப்பு ஏற்படுற அளவுக்கு இவர் பேசுறதை நிறுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப ஒரு பலவீனமாயிருச்சு. இந்தியன் 1ஓட சேனாபதி இவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மைண்ட் செட் ஆடியன்ஸுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அடுத்துதான் வந்து ஒரு குத்து குத்துறாரு, ஒரு வருமம் குத்து. இந்த வருமம் பேர் என்ன தெரியுமா? ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் அந்த இடத்துல போகுது. அடுத்து ஒரு குத்து, இந்த வருமம் என்னது அப்படின்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் நடக்குது. ஒரு குத்து, இன்னொருத்தர போய் குத்துற பிறகு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆடியன்ஸுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏதாச்சும் டக்குன்னு ஒரு வருமத்தை கத்துக்கிட்டு பட்டுன்னு குத்திட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு தேட்டர் விட்டு வெளியான பிறகு முழிக்கிற மாதிரி ஏதாச்சும் வருமம் இருக்காதா, தாத்தா சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு போரிங்கானது. அதாவது இந்தியன் பார்ட்னால அவர் வருவாரு, குத்துவாரு, அது வந்து அந்த வில்லனுக்கு டிசர்வான ஒரு தண்டனை முடிச்சுட்டு அவர் போயிடுவாரு. அவர் விளக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க என்னன்னா, நான் இப்போ உனக்கு தண்டனை ஒன்று கொடுக்க போறேன், அந்த தண்டனை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாவன். அதுக்கு அந்த தண்டனையை பெறவங்க பெசாம நீ வந்து ஒரே குத்துல என்ன சாவடிச்சிருக்கான்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு வளவள கொலகொலன்னு அவரோட அந்த வசனங்களும் அந்த எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப போய்கிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலே ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை பரீட்சையை தியேட்டர்ல பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அவருக்கு வயசு இந்த படத்துல 110 வயசுல அவர் செய்யற ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கையும் தாண்டி மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கெல்லாம் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா வந்து இஃப் நாட் மிஸ்டேக்கன் வந்து ஒரு யூனிசைக்கிள் எடுத்துட்டு போறாரு. அது ஒரு 5-6 கிலோமீட்டர் அவர் பாட்டு போய்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய போலீஸ் படையே துரத்துது. அந்த போலீஸுங்க வந்து பாபி சிம்மா வந்து நான் போலீஸ்ன்னு சொல்றேன்னு தவிர அந்த போலீஸு கேட்ப அந்த ஒரு உறுதியும் அந்த ஒரு மெனுக்கட்டு அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். சும்மா நான் போலீஸ் இப்போ பிடிக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா அவ்வளவு அசால்ட்டா ஏமாத்திட்டு இந்தியன் தாத்தா அங்கேயும் ஓடிடுறாரு. 1 வாட்டி 2 வாட்டி தான் பரவாயில்ல, அவர் பாட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்காரு. பாபி சிம்மா விடுப்பா, அடுத்த தடவை பிடிச்சிக்கலாம், விடு பார்த்துக்கலாம், ஓடுறா ஓகே தப்பாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 110 வயசு அவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு 6 பேக்கோட ஒரு சண்டை நடக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் யூனிசைக்கிளில் போறாரு. அட்டி போட்டு எல்லாரும் போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவர் மேல ஒரு துளி கீரல் கூட பண்ண மாட்டுது. சொல்லலாம் ஹீரோ, அவருக்கு வரும்னு தெரியுது. சைனாலேருந்து வந்திருக்காரு, தைவான்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் இருக்குன்னு சொன்னா கூட அந்த என்ன சொல்றது, மனசு ஏத்துக்க மாட்டுது. என்ன அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு லாஜிக்கே இல்லாத நிறைய விஷயங்கள், அதுவும் சங்கர் சார் படத்துல இதெல்லாம் இருக்கிறது மறுபடியும் மிகப்பெரிய வேதனைக்கு உண்டான விஷயமா தான் இருக்கு. அடுத்ததான் வந்து இந்த கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்களே, கிரிஞ்ச் அளவுக்கு மீறி படத்துல கிரிஞ்ச். அதாவது எனக்கு தெரியல, ஒருவேளை இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ப்ரொடக்ஷன் மூவி இன் தமிழ் சினிமானே சொல்லலாம். 7-8 வருஷம். இடையில வந்து கிரேன் விழுந்து ஒரு 3 பேர் தொழிலாளர் இறந்து போனாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது பிறகு இந்த படத்தில் நடித்த நடிகர் விஜய் மன்னிக்கணும், அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர் விவேக், நடிகர் மனோபலா, அதன் பிறகு வந்து அந்த கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்களாம் வந்து இப்போ உயிரோடே இல்லை. அப்போ இது ஒரு ரொம்ப லாங்கான ப்ரொடக்ஷனால பார்க்குறப்ப ஒரு அவுட்டேட்டட் ஃபீல் வருது. அந்த பழைய டைலாக்கு, பழைய காமெடி, தாத்தாக்கு என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போகிற கோதுமை அல்வா, அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டுனால குண்டாகலை, நீங்கள் சாபத்துனால தான் குண்டாகுனீங்க. நான் வாட், சாப்பாடு சாபம் என்னது, இது எங்கேயோ இடிக்குத, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி குழம்பு போயிருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு மிகப்பெரிய அடித்தளம் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பீரியட் ரொம்ப கூட, அளவுக்கு மீறி கூடங்கிறதுனால அது ஒன்னொன்னா கொஞ்சம் எடுக்கிறப்ப அதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையா பார்க்குறப்ப ஃப்ரம் ஓல்ட் டு நியூ அப்படின்னு வர்றப்ப ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டில். அதை அவங்க சரி செய்திருக்கணும். இன்னொன்று, இந்த படத்தில் வந்து அடுத்து பார்ட் 3 அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் விட்டோன்னே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இதுக்கப்புறம் தான் படத்தை எடுக்க போகிறாங்க போலக்கு. இல்லை, பார்ட் 3 ரெடியாக இருக்குது, இப்போ எனி டைம் என்ன ரிலீஸ் பண்ணலாம். இந்த பார்ட் 3 உருவான காரணம் என்னன்னா, ஃபுல் ஷூட்டிங் முடிச்ச பிறகு படத்தை மர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன படம் இவ்வளோ நீட்டாக இருக்கு, சரி நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆ உடச்சி பார்ட் 3 பார்ட் 2 நம்ம ஒளியாக்குறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னைக்கு அவங்க அந்த வேலையை செஞ்சாங்களோ அன்னைக்கு அந்த படத்தோட குவாலிட்டி ட்ராப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, ஒரு படத்தோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எப்போ எடுக்கணும்னா, அந்த பார்ட் 1 முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்கிரிப்டை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு இது எந்த டைரக்ஷனில் இதை கொண்டு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் அடுத்த பாகத்தோட சுவாரஸ்யமே இருக்கு. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா,
ஓகே நாங்க எடுத்துட்டோம், ஐயோ நிறைய எடுத்துட்டோமே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை பாதி உடச்சி பார்ட் 2 ஆகும், இதை பாதி உடச்சி பார்ட் 3 வெளியாக்கினப்ப அதுவும் அந்த பார்ட் 3ல என்ன ஒரு கொடுமைனா, நமக்கு சேனாபதி தாத்தாவே வந்து தாத்தா, சேனாபதி தாத்தாவோட அப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய போராளின்னு சொல்லிட்டு சொந்தக்கார கதையெல்லாம் வர கொண்டு வர போறாங்க பார்ட் 3ல. அதை என்ன பண்ண காத்திருக்காரோ நம்ம இயக்குனர் சங்கர் எனக்கு தெரியல. ஆக மொத்தத்துல இந்தியன் பாகம் 2 சேனாதிபதியின் சரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கே நம்ம போடலாம். ஏன்னா இந்த படம் தயாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று சொல்லுவாங்களே, படம் ஆரம்பிக்கும் போது கம்பேக் இந்தியன், போகும்போது வந்து இல்லை நீங்கள் வராதீங்க, நீங்கள் போங்க, எனக்கு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு கோ பேக் இந்தியன் ஹேஷ்டேக் போடுறதே இந்த படத்தோட ரிசல்ட்டை அப்படியே வந்து அந்த படம் எடுக்கிறப்ப இயக்குனர் மைண்டில் வந்துருச்சுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு மிகப்பெரிய லெகசிங்க இந்தியன் பார்ட் 1 அப்படிங்கிறது ஒரு லெகசி. அதை வந்து ஒரு பார்ட் 2 எடுக்கிறப்ப கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு கவனக்கூட இருக்கணும். ஏன்னா வந்து ஏறக்குறைய அது ஒரு உயிரோட்டமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் 7 இருக்கிற கேரக்டர் கூப்பிட்டு வந்து அவரை போட்டு அது இதுன்னு பண்ணி அநியாயம் பண்ணி அந்த பிறகு இல்லை நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டதே தப்பு, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இல்லை நீங்கள் சரி வர மாட்டீங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிற மாதிரியே அவ்வளோ ஒரு தரக்குறைவாக சேனாபதியோட கேரக்டரைசேஷன் கொண்டு வந்தது. அந்த படத்தை முதல் பாகத்தை ரசிச்சு பார்த்த என்ன மாரி பல கோடி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம், ஏமாற்றம், வலி, கோபத்தை ஏற்படுத்தின்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அதில் எனக்கு பெருசாக வந்து இதை போய் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், இந்த படத்தை நீங்கள் போய் ரசிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை தான், என்னோட மட்டும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரலாகவே கிட்டத்தட்ட 99% ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற விஷயம் இதுதான், இந்த படத்தை வந்து எடுத்திருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வரைக்கும் ஒரு ரசிகர் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வெள்ளிடமனையாக தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் இந்தியன் 3 வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். ஏதாச்சும் இதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து வந்த ரிவ்யூ வச்சு மறுபடியும் அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி எடிட்டிங், ட்ரீமிங்கு இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ண போகிறாரா, அது வந்து சங்கர் சாரோட ஐடியாலஜி. அவருக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நம்ம வளரல. இருந்தாலும் ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் தான் இன்றைக்கி ஒரு படத்தோட வெற்றி நிர்ணயிப்பாங்க. ஆக மொத்தத்தில் தயவு செஞ்சு சங்கர் சார் அடுத்த வாட்டி நீங்கள் கொஞ்சம் ஸ்கிரிப்டை கான்சென்ட்ரேட் பண்ணிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2.0ல ஓகே 2.0ல வந்து பிரில்லியன்ஸ், டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் பேச்சே இல்லை, ஆனால் அதுலேயும் கதையில் ஒரு மிகப்பெரிய சொதப்பல் நடந்துச்சு. இதில் டெக்னிக்கலாகவும் ஒரு பெரிய சொதப்பல், கதையிலையும் சொதப்பல், அந்த ஒரு கோர் சப்ஜெக்டே இல்லாமல் ஒரு பிளாங்கான ஒரு படத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்கிரிப்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்தியன் பார்ட் 3 வந்து சிறப்பாக வரையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன், நம்பிக்கை வைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஆக நீங்கள் இந்தியன் 2 திரைப்படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா சொல்கிறதுக்கு தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூவோட விடைபெறுவது நான் உங்கள் CK யோகேஸ்வரன். Thank you so much. This is your 3 match.